Hi guys, welcome to another video, Salesforce in Tamil. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா why to code. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கோடிங்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம். பட் இப்போ வந்துட்டு கோடிங் எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து பாயிண்ட் அண்ட் கிளிக் கஸ்டமைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அகெயின் ரொம்ப டிஃபால்ட்டாக எதுன்னு சொல்கிறேன். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் அதை டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கின உடனே சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு ஆர்கை பர்ச்சேஸ் பண்ண உடனே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட கிளைண்ட் இருக்காங்க, அவங்க தான் இதை யூஸ் பண்ண போகிறாங்க. கிளைண்ட் ஆர் எண்ட் யூசர் ஆர் உங்களோட பிஸ்னஸ் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு கார் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக புது கஸ்டமர்ஸ் வராங்க, கஸ்டமர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறோம், காரை வந்து சர்வீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது வந்துட்டு புதுசாக ஒரு ஃபார்ம் கொண்டு வரணும். கஸ்டமர் வந்து ஒரு டைம் சர்வீஸ் கார் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு ஒரு சர்வே லிங்க் போகணும். இந்த மாதிரி புதுசு கிளைண்ட்டுக்கு வந்து புது புது விஷயங்கள் தேவைப்படும் அவங்களோட பிஸ்னஸ்க்காக. ஸோ அந்த விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கிட்ட வருவாங்க, அதாவது அட்மின் ஆர் டெவலப்பர்கிட்ட வருவாங்க. சரிங்களா? ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு கஸ்டமைசேஷன் பியாண்ட் கிளிக்ஸ் அப்படின்னா நம்ம அட்மினுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்துட்டு எக்ஸிஸ்டிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஓபின்னா அவுட் ஆஃப் பாக்ஸ், அதாவது வந்து நேட்டிவா உங்களோட சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஸ்டம்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும். பாயிண்ட் அண்ட் கிளிக்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் டீட்டெயிலாக. ஸோ உங்களுக்கு வந்து இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்ககிட்ட நிறைய டூல்ஸ் இருக்கும் உள்ளேயே. அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் கிளைண்ட் கேட்குற சேஞ்சஸ். பட் இன்கேஸ் இந்த டூல்ஸால் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் தேவைப்படும். ஸோ பேசிக்காக வந்து சேல்ஸ்ஃபோர்ஸில் அபெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக உள்ள போகலாம். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோடிங் தேவைப்படும். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் பிஸ்னஸ் லாஜிக். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் கேட்குறாங்க, அதில் வந்து மல்டிபிள் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் அட்வான்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் கஸ்டமைசேஷன். உங்களோட யூஐ கிளைண்ட் வந்து எனக்கு யூஐயில் வந்து நிறைய சேஞ்சஸ் வேணும். ஸோ டெஃபினட்டாக நம்மளோட இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா எல்டபிள்யூசியெல்லாம் வந்து ஒரு ரொம்ப டிமாண்டான ஒரு திங் தான். ஸோ பேசிக்காக ரொம்ப காம்ப்ளெக்ஸான யூஐ. எனக்கு ஒரு ஃபார்ம் வேணும், அந்த ஃபார்ம் பக்கத்தில் வந்து வித்தியாசமாக இப்போ யூசர் வந்து மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது, அதில் ஒன்று சூஸ் பண்ணால் வேற ஒன்று நடக்கணும். அந்த மாதிரி நார்மல் டூல்ஸ் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீட்டிங் பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட். ஸோ சில சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு லிமிட்ஸ் இருக்கும், அந்த லிமிட்ஸ்க்குள்ளே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மல் டூல்ஸில். ஸோ அந்த மாதிரி லிமிட்ஸை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து கோடிங் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ வை டு கோட் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனி ஆஃப் தீஸ் 4 உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் லாஜிக் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்தோன்னா கோடிங்க்கு போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் நம்ம வந்துட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து அட்மின் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அவுட் ஆஃப் பாக்ஸ் சேல்ஸ்ஃபோர்ஸில் டிஃபால்ட்டாக என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, நேட்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக இது வந்துட்டு அட்மின் கோர்ஸ் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டெவலப்மெண்ட்குள்ளே வரீங்க அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸோட அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் டெஃபினட்டாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து கோடிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம டிக்ளரேட்டிவ் வே அண்ட் ப்ரோக்ராமேட்டிக் வேக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த பாயிண்ட் அண்ட் கிளிக் கஸ்டமைசேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை